அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ரீசெண்ட் பேட்டியை பார்க்கும் பொழுது உள்ளபடியே முகம் சுளிக்க வைக்கிறது. என்னடா இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்லையே, கரித்துண்டுக்கு அலைகிற வெறிநாய் மாதிரி இப்படி தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களையும் போட்டு பராண்டி வைக்கிறாரே அப்படின்னு தாங்க தோணுது. உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை சாட்டை துரைமுருகன் எடுத்து வைக்கிறாரு. மதுரை மாநாட்டிற்கு கூட்டமே வரல, கூட்டம் எல்லாமே 300 ரூபா கொடுத்து கூட்டம். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் இவருக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்களாம், எங்களுக்கு நிறையா செலவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் செலவு பண்ணி தான் கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது, அப்படி இல்லைனா யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு பேச தெரியல, மனப்படம் பண்ணி ஒப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பான தகவல்களை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டங்கள் அனைத்தும் 75,000 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தளபதி அவர்களுக்கு மதுரையில் எவ்வளோ கூட்டம் கூடியது என்று மக்களுக்கே தெரியும். இந்தியா டுடே பத்திரிகையில் கூட 14.78 லட்சம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாநாட்டுக்கு போன எங்களுக்கு தான் தெரியும் எப்பேற்பட்ட ஒரு கந்தக பூமியில் இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் தளபதி விஜய்க்காக கூடி நின்னது. தளபதி விஜயை பார்த்ததும் பாதி இருக்கைகள் காலியாயிடுச்சான். இதெல்லாம் பேசுகிறப்பே நீங்கள் உங்கள் கட்சியை நினச்சி பாருங்கள், நீங்கள் எப்படி உங்கள் ஆட்களை திரட்டுறீங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள். இன்றைக்கி தளபதி விஜயால் நம்முடைய கட்சியில் உள்ள வாக்குகள் அனைத்தும் போய்விடும் என்று எண்ணி பயந்து இது போன்ற வார்த்தைகளை சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இதே சாட்டை தான் விக்கிரவாண்டி மாநாட்டில், இப்படி ஒரு மாநாட்டை நான் பார்த்ததில்லை, எத்தனை லட்சம் கூட்டம், இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே 35 வயதை தாண்டாதவங்க, இப்பேற்பட்ட கூட்டம் கேப்டனுக்கு கூட கூடலை அப்படின்னு சொல்லிட்டு பேசின இதே சாட்டை இதே வாய் தான் இன்றைக்கி வேறு மாதிரி பேசுது. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, உங்களுடைய கூடாரம் காலியாயிட்டிருக்கு. அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இளைஞர்கள் நகர்ந்துட்டு வராங்க. தளபதி விஜய் அவர்களுடைய கொள்கைகள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஆகச்சிறந்த கொள்கைகளை இன்றைக்கி சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்கள் அரசியல் அறிவற்றவர்கள் என்பது போன்று இது போன்ற நபர்கள் தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் எல்லாருமே படித்தவங்க, பண்பானவங்க, மக்களுக்கு ஏதாவது எடுத்து செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக எத்தனையோ நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தவங்க. அதாவது இவர்களுக்கு முன்னோடியே நிறைய பேர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து மக்கள் நலப்பணிகளை செஞ்சுட்டு இருந்தவங்க. இதெல்லாம் மறந்து இப்போ திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்வது எதுவும் மக்களிடத்தில் போய் சேராது, எடுபடாது. ஸோ மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள். அதுபோல் தளபதி விஜயை அரியணையில் அமர வைக்க அனைவரும் ஒருமனதாக தயாராகி விட்டார்கள். ஸோ 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அரசியலில் புதிய சக்தி உருவாகும். நன்றி, வணக்கம்.